ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. ஃப்ரைடே எடுத்து பார்க்குறது அது என்னென்ன சமையல் பார்க்கலாம். நான் வந்து காலை பரண்டை துவையல் வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் வாழைத்தண்டு கூட்டும் சிறுபருப்பு போட்டு வாழைத்தண்டு குக்கரில் போட்டு வேக வச்சிட்டேன். சாதம், ஒயிட் ரைஸ். இது வத்த குழம்பு தான் வச்சுருக்கேன். சுண்டைக்காய், காஞ்ச சுண்டைக்காய், மணத்தக்காளி காஞ்சது இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய்லாம் போட்டு வத்த குழம்பு போல் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கிணத்துல எடுத்து கொதிக்க வச்சுப்பேன். இவங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகம் தேவைப்படுறதுனால காரத்தை நிறைய அது நிறையலாம் இல்லை, லிமிட்டட் தான். அவங்களுக்கு கொஞ்சம் என்னோட காரம் நான் கம்மியாக சாப்பிட்றதுனால அவங்க காரம் பற்ற மாட்டேன்னு சொல்லுவேன். அவங்க தனித்தனியாக வச்சுருவேன். எனக்கு தேவையானதை எடுத்துவேன். கூட்டு மட்டுமே எப்பயும் போல் எல்லாருக்குமே செய்கிற போல் தான் செய்வேன். ஏன்னா அது காரம் போட முடியாது. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடும். அப்புறம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுப்போம். வர மிளகா போட்டு தாளிச்சுப்போம். 1 2 தான், அவ்வளோதான். ஸோ இதுலேயும் சாதத்தை பேசிச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவையல் தான் செஞ்சுருந்தேன். நான் பரண்டை துவையல் வாங்கிட்டேன். ஸோ அதை வந்து வாங்கிட்டு ஒரு மாதிரி கருப்பாயிடு போதும் தான் செஞ்சுட்டேன். இருந்தால் சட்னிக்கு நைட்டுக்கு யூஸ் ஆகும். மார்னிங்கும் சட்னி தோசைக்கு வச்சு யூஸ் ஆகும். நைட்டுக்கும் யூஸ் ஆச்சு எங்களுக்கு. அது முடிச்சுட்டு சடனாக பார்த்திங்கன்னா பெரிய சாரா மாரி இருந்துச்சா, சரி இப்போ இந்த ஃப்ரைடே அதுவும் விளக்கு சாமான் கூட தேய்க்காமல் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சடன்னு எடுத்து ஆனால் ஆகிடும் போது சொல்லிட்டு ஆகவே இல்லை. கடைசி வரலாம் கடை தேய்ச்சி 5:30 மணி தான் இருக்கும். ஆரம்பித்து கடை வீடை துடைச்சி கிடிச்சு முடிச்சு ஒரு 7:30 மணிக்கு போல் முடிஞ்சு வீடெல்லாம் துடைச்சி முடிச்சு பூஜை குங்குமம் மஞ்சள் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி போல் சாமி கும்பலெல்லாம் ஒரு மாதிரி திருப்தியாகவே இருக்காது எனக்கு. ஸோ அதனால் நான் சாமி கும்பிட்டாச்சு. ஃப்ரைடே கும்பலனாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எப்படி சொல்கிறது தெரியல. ஏன்னா வாரம் சாமி கும்பிடுது இல்லையா. அப்புறம் ஒரு சின்னதாக கோலம் போட்டு அச்சு தான் வாங்கியிருந்தேன். பென்சில்ஸ் ஒரு 2 அதுதான் இனி வாசலில் போட்டுட்டு இங்கேயும் போட்டிருந்தேன். விளக்கு ஏற்றிட்டு எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக இருந்துச்சு. அன்றைக்கி என்ன தான் கும்பிட்டாலும் ஒரு 8 மணி ஆனாலும் கூட பரவாயில்ல சொல்லிட்டு அதை கும்பிட்டுட்டு அதை என் மனசு திருப்தியாக இருக்கும். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாமல் லேட் ஆகிடுச்சுன்னு நினச்சி அப்படியே கோயில் அதை திறந்துச்சு. சாமியுமே கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கு அப்படி செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி. உண்மையிலே எனக்கு அந்த வெள்ளிக்கிழமெலாம் மிஸ் பண்ணாவே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு. என்னடா சாமி கும்பிடலையே அப்படி சொல்லிங்க பீரியட்ஸ் ஆனால் கூட எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் தான் வந்துட்டு சாமி கும்பிட வருத்தமாக இருக்கும். அப்புறம் எண்ணெயை வச்சு கடற்கடன்னு செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோலத்தெல்லாம் போட்டு என்ன அச்சில் போட்டது கிடையாது, ஃபஸ்ட் டைம் போகிறேன். அப்புறம் பூ ஒரே ஒரு பூ வந்து ஒயிட்டில் தான் பூ வாங்கியிருந்தேன். சாமந்தி பூ கிடச்சிது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு வந்தேன். நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு பூ பார்க்கவே. உண்மையிலே வெள்ளை சாமந்தி தான். நான் போட்டது கிடையாது. இது ரொம்ப நாள் ரேராக யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் பார்க்கறதுக்கு வச்சுட்டோன்னே அழகாக இருந்துச்சு பார்க்கவே. பார்த்திங்கனாவே தெரியும், ஒயிட் சாமந்தி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. 2 சாமந்தியுமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.